அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிபின். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பிப்ரவரி 2 நடப்பு நிகழ்வுகள். பிப்ரவரி 1 நேற்று, அதாவது ஞாயிற்றுக்கிழமை, நம்முடைய நாட்டின் 2026ஆம் ஆண்டுக்கான பட்ஜெட்டை நம்முடைய நாட்டின் நிதியமைச்சர் அவர்கள் பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்தார்கள். அதை பற்றிய ஒரு விரிவான ஒரு நிகழ்வை இந்த பகுதியில் நாம் பார்க்கலாம். இவை நம்முடைய போட்டித் தேர்வுக்கும் மிகவும் பயனுள்ள வகையில் அமையும். முதல்ல நம்ம இந்த பட்ஜெட்டை வாசிக்க நம்முடைய நாட்டுடைய நிதியமைச்சர் எடுத்துக்கொண்ட கால அளவு 1 மணி நேரமும் 25 நிமிடங்கள். இந்த கேள்வியை நம்ம இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நடந்த ஆண்டுகள் நடந்த பட்ஜெட் வாசித்தல் நேரம் இதுக்கு முன்னாடி ரயில்வே எக்ஸாம்லாம் கேட்டிருக்காங்க. அப்போ நம்முடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட்டை வாசிக்க எடுத்துக்கொண்ட கால அளவு 1 மணி நேரமும் 25 நிமிடங்களும். ஒரே பிரதமரின் கீழ் 9வது முறையாக திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்காங்க. முதல் பட்ஜெட்டு நமக்கு சுதந்திரத்துக்கு முன்னாடி 1760ஆம் ஆண்டு ஏப்ரல் 7ஆம் நாள் சர் ஜேம்ஸ் வில்சன் சொல்லியவங்க தாக்கல் செய்தாங்க. சுதந்திரத்துக்கு அப்புறம் 1947ஆம் ஆண்டு நவம்பர் 26ஆம் நாள் ஆர்.கே. சண்முகம் செட்டியார் அவர்கள் சுதந்திரத்துக்கு அப்புறமான முதல் பட்ஜெட்டை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்தாங்க. ஆனுவல் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட், அதாவது வருடாந்திர நிதிநிலை அறிக்கை 2026, அதாவது மத்திய அரசுடைய பட்ஜெட்டை ஆர்டிகிள் 112 விவரிக்கின்றது. மாநில அரசுடைய பட்ஜெட்டை ஆர்டிகிள் 202 விவரிக்கின்றது. இப்போ மத்திய அரசுடைய பட்ஜெட்டை விவரிப்பது ஆர்டிகிள் 112, மாநில அரசுடைய பட்ஜெட்டை விவரிப்பது ஆர்டிகிள் 202. இந்த பட்ஜெட்ல 2 பார்ட் இருக்கு, பார்ட் ஏ, பார்ட் பி. இந்த பார்ட் பில கவர்மெண்ட் டேக்ஸ் மட்டும் தான் சொல்லியிருப்பாங்க. பார்ட் ஏல கவர்மெண்ட் டேக்ஸ் ரிலேட்டடான மட்டும் தான் இருக்கு. ஆனால் பார்ட் ஏல இதுக்கு முன்னாடி உள்ள பட்ஜெட்ல பெர்ஃபார்மன்ஸ், ஸ்கீம் பெனிஃபிஷரிஸ், ஓல்டு ஸ்கீம், நியூ ஸ்கீம், ஸ்டாட்டிக்ஸ் இதெல்லாம் இருக்கும் பார்ட் ஏல. இப்போ பார்ட் ஏல இதுக்கு முன்னாடி பட்ஜெட் டாக்குமெண்ட்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும், ஸ்கீம் பெனிஃபிஷரிஸ் இருக்கும், ஓல்டு ஸ்கீம், நியூ ஸ்கீம், ஸ்டாட்டிக்ஸ் இதெல்லாம் இருக்கிறது பார்ட் ஏ. ஆனால் பார்ட் பில கவர்மெண்ட் டேக்ஸஸ் மட்டும் தான் இருக்கு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பட்ஜெட்டை இந்த கர்த்தவ்யா பவன்ல, அதாவது கடமை மாளிகையில் தாக்கல் பண்ற முதல் பட்ஜெட் இதுதான். இன்ஸ்பைர்ட் பை த 3 கர்த்தவ்யாஸ், அதில் 3 கடமைகள் அடிப்படையில் இந்த பட்ஜெட்டை மேக் பண்ணியிருக்காங்க. அதாவது ஆனுவல் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட், வருடாந்திர நிதிநிலை அறிக்கை 2026ல் மத்திய அரசுடைய சட்டப்பிரிவு 112 அடிப்படையில் இருக்கும். மாநில அரசுக்கு ஆர்டிகிள் 202. இந்த பட்ஜெட்ல 2 பார்ட் இருக்கு, ஒன்று பார்ட் ஏ, பார்ட் பி. இந்த பார்ட் பி கவர்மெண்ட் டேக்ஸ் ரிலேட்ல மட்டும்தான் இருக்கு. ஆனால் பார்ட் ஏல இதுக்கு முன்னாடி நடந்த ஸ்கீமோட பெர்ஃபார்மன்ஸ், ஸ்கீம் பெனிஃபிஷரிஸ், ஓல்டு ஸ்கீம், நியூ ஸ்கீம், ஸ்டாட்டிக்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த கர்த்தவ்யா பவன்ல தாக்கல் பண்ற ஃபர்ஸ்ட் பட்ஜெட் இந்த 2026 பட்ஜெட். அதாவது கர்த்தவ்யா பவன் தமிழ்ல கடமை மாளிகை. யூனியன் பட்ஜெட் 2026 பட்ஜெட் எஸ்டிமேட், நான் டெப்ட் ரிசிப்ட் rupees 36.5 lakh crore, total expenditure rupees 53.5 lakh crore, net tax receipt 28.7 lakh crore, cross market borrowing rupees 17.5 lakh crore, net market borrowing from dated securities 11.7 lakh crore, fiscal deficit 2026-27 4.3% GDP, debt to GDP ratio 2026-27 55.6% GDP. பட்ஜெட் எஸ்டிமேட் இதான் இந்த வருஷத்தோட 2026 பட்ஜெட்டோட எஸ்டிமேட். நான் டெப்ட் ரிசிப்ட், டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், நெட் டாக்ஸ் ரிசிப்ட், கிராஸ் மார்க்கெட் borrowing, net market borrowing from dated securities, fiscal deficit and debt to GDP ratio. Revised estimate 2025-26 திருத்தப்பட்ட மதிப்பீடு. நான் டெப்ட் ரிசிப்ட் rupees 34 lakh crore, அதாவது கடன் இல்லாத வருவாய்கள் 34 லட்சம் கோடி. டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் 49.6 lakh crore, அது மொத்த செலவு 49.6 லட்சம் கோடி. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்
11 லட்சம் கோடி மூலதன செலவு. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா மூலதன செலவு 11 லட்சம் கோடி. இது வந்து ரிவைஸ் எஸ்டிமேட், அதாவது திருத்தப்பட்ட மதிப்பீடு. யூனியன் பட்ஜெட் 2026ல பயோஃபார்மா சக்திக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதாவது நம்ம இந்தியாவையே உலக அளவில் மருந்து சந்தையில் முதலீட்டு முக்கிய நோக்கமாகிறது. இந்த 5 வருஷத்துல 10,000 கோடி பயோஃபார்மா சக்திக்கு ஒதுக்கியிருக்காங்க. அது இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் 2.0, அதே போல எலக்ட்ரானிக்ஸ் காம்பனன்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் ஸ்கீம் மின்னணுவியல் கூறுகள் உற்பத்தி திட்டத்துக்கு 40,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. இதெல்லாமே கேட்கலாம் எக்ஸாம் பாயிண்ட். இதெல்லாமே மின்னணுவியல் கூறுகள் உற்பத்தி திட்டத்துக்குள்ள 2008 பட்சத்தில் எத்தனை கோடி ஒதுக்கினாங்கன்னா 40,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அதே போல் அரிய வகை கனிமங்கள் ஆய்வு மையம் டெடிகேட்டட் ரேர் எர்த் காரிடோர்ஸ் 4 மாநிலத்தில் அமையுள்ளது. ஒடிசா, கேரளா, ஆந்திரா, தமிழ்நாடு. இப்படி கேட்கலாம். அரிய வகை கனிமங்கள் ஆய்வு மையம் இந்த 2026 பட்ஜெட்ல எந்தெந்த மாநிலத்தில் அமையுள்ளதுன்னு சொல்லியிருக்குன்னா ஒடிசா, கேரளா, ஆந்திரா, தமிழ்நாடு. இன்டிகிரேட்டட் ப்ரோக்ராம் ஃபார் த டெக்ஸ்டைல் செக்டார் மெகா ஜவுளி பூங்காலுக்கு நிதி ஒதுக்கியிருக்காங்க. மகாத்மா காந்தி கிராம் ஸ்வராஜ் லிமிடெட் காதி, அதாவது காதியை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக மகாத்மா காந்தி பேரில் கிராம் ஸ்வராஜ் திட்டத்தை அறிமுகப்படுத்திருக்காங்க. தேசிய இலை திட்டம், அதுபோல் புதிய பிரத்யோக சரக்கு வழித்தடம் டான்குனிலிருந்து சூரத் வர. இது எக்ஸாம் பாயிண்ட், கேட்பாங்க, இம்பார்ட்டன்ட்டு. புதிய பிரத்யோக சரக்கு வழித்தடம் எங்கேருந்து டான்குனிலிருந்து சூரத் வர. அதே போல 20 புதிய தேசிய நீர்வழித்தடத்தை உருவாக்குவதற்கும் இந்த பட்ஜெட்ல மதிப்பீடு பண்ணிருக்காங்க. அப்போ எத்தனை தேசிய நீர்வழித்தடம் உருவாக்க 2026 பட்ஜெட்ல எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க 20 புதிய தேசிய நீர்வழித்தடம். அதில் அந்த கப்பல் பழுதுபார்ப்பு அமைப்பில் உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்தில் கொஞ்சம் கப்பலை பழுதுபார்க்க வாரணாசிலையும் பாட்னாவிலையும் அமையிருப்பாங்க. இதுதான் எக்ஸாம் பாயிண்ட். வாரணாசிலையும் பாட்னாவிலையும் இந்த 2026 பட்ஜெட் அடிப்படையில் கப்பல் பழுதுபார்க்கும் அமைப்பு அந்த வாரணாசிலையும் பாட்னாவிலையும் உருவாக்குவது எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. நகர பொருளாதார மண்டலம், அதாவது நகர பொருளாதார மண்டலம் அமைக்க 5,000 கோடி. அது ஒரு நகர பொருளாதார மண்டலம் இல்லை, எங்கெல்லாம் நகர பொருளாதார மண்டல அமைப்பு மத்திய அரசு அனுமதி கொடுக்குறோம் அந்த பகுதியில் 5,000 கோடி செலவு பண்ணி அந்த பகுதிகளில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக எல்லாம் டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு மதிப்பு கொடுத்தாங்க. அடுத்து அதாவது சிட்டி எக்கனாமிக் ரீஜன்ஸ். அடுத்து ஹை ஸ்பீடு காரிடோர்ஸ். இந்த இந்தியாவில் 7 மிக விரைவு ரயில்வே வழித்தடத்தை உருவாக்குறாங்க. அதாவது மும்பையிலிருந்து தானே, ஹைதராபாத்லேருந்து சென்னை, சென்னையிலிருந்து பெங்களூர், மொத்தம் 7 ஹைஸ்பீட் காரிடோர் உருவாக்குறாங்க. அப்போ இதன் மூலம் மீண்டும் நம்முடைய நேரம் மிச்சப்பட ரயில் பயணிகளுக்கு நேரம் மிச்சப்படுறதுக்கு அந்த அளவு கட்டமைப்பு மேம்படுத்துகிறாங்க. ஆரஞ்ச் எக்கனாமி இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கிரியேட்டிவ் டெக்னாலஜிஸ் இது எங்கே உருவாக்குறாங்கன்னா மும்பையில் உருவாக்குது. எக்ஸாம் பாயிண்ட். ஆரஞ்ச் எக்கனாமி இந்த இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் த கிரியேட்டிவ் டெக்னாலஜி எங்கே உருவாங்க? மும்பையில் உருவாக்குறாங்க. நோக்கி விஷுவல் எஃபெக்ட்ஸ் அந்த கேமிங் அண்டு காமிக்ஸ் கண்டென்ட் கிரியேட்டருக்கு உள்ள ஒரு பெரிய ஒரு இன்ஸ்டிடியூட்டை மும்பையில் உருவாக்குறாங்க. அதே போல் நம்முடைய தமிழ்நாட்டில் ஆதிச்சநல்லூரில் கலாச்சார பெருமை எடுத்துரைக்கும் வகையில் அந்த ஆதிச்சநல்லூரை பெருமைப்படுத்துகிறாங்க. அது ஒரு முக்கிய ஒரு சுற்றுலாத்தலம் மாற்றுறாங்க. ஆதிச்சநல்லூரில் இருக்க பழைய கண்டுபிடிப்புகள், அங்கே எடுத்த பிற மண்பாண்டங்களை எல்லாம் விழிப்புணர்வுகள் ஒரு ஆய்வு மையம் எல்லாம் இதை அமைக்க போகிறாங்க ஆதிச்சநல்லூரில். சப்கா சாத் சப்கா விகாஸின் படி 500 நீர்நிலைகளை ஒருங்கிணைக்காங்க. அதே போல் கடற்கரையோர பகுதியில் கோகனட்டு, சாண்ட்விச், தென் கோகோயா, கேஷ்யூ இந்த விவசாயத்துக்கெல்லாம் அரசு நிதியுதவி அளிக்குது. அதோடு மட்டும் கோகனட்டை ப்ரொமோஷன் பண்ணுற கோகனட் ப்ரொமோஷன் ஸ்கீம், தென்னையும் ஊக்குவிப்பு திட்டத்துக்கு இந்த ஸ்கீம் இந்த யூனியன் பட்ஜெட்டில் இது பெரிய முக்கியத்துவத்தை கொடுக்குறாங்க. 16வது நிதி ஆணையத்தின் அடிப்படையில் மாநிலங்களுக்கு 14 லட்சம் கோடி நிதியை கொடுக்குறாங்க. இந்த கிளவுட் சேவைகளை வழங்கும் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு 2047 வரை வரி விடுமுறை அளித்திருக்காங்க. அதாவது இந்த கிளவுட் சேவைகள் நிறுவனங்கள் வெளிநாட்டு நிறுவனங்கள் 2047 வரை நம்ம நாட்டு வரி கொடுக்கலாம். 500 நீர்நிலை ஒருங்கிணைத்தல், அதே போல் கடற்கரையோர பகுதியில் உள்ள விவசாயம் கோகனட்டு, சாண்ட்வுட்டு, கோகோயா, கேஷ்யூ இதுக்கெல்லாம் அரசு உதவி பண்ணுறது, நிதி உதவி கொடுக்குது. அந்த கோகனட் ப்ரொமோஷன் ஸ்கீம் தென்னை ஊக்குவிப்பு திட்டத்துக்கு மத்திய அரசானது முக்கிய ஒரு பங்கு வகிக்குன்னு சொல்கிறாங்க. அதே போல் 16வது நிதி ஆணையத்தின் அடிப்படையில் மாநிலங்களுக்கு 14 லட்சம் கோடி நிதி வழங்குறாங்க. இந்த கிளப் சேவைகளை வழங்கும் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு 2047 வரை வரி விடுமுறை.
நம்முடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் 1 மணி நேரம் 25 நிமிடங்கள் பட்ஜெட்டை வாசித்தாங்க. அந்த பட்ஜெட்டோட சுருக்கம் பார்க்கும்போது விலை ஏற்றம் எதுனா சிகரெட்டு, வெளிநாட்டு மதுபானங்கள், வெளிநாட்டு கூட இந்த 3லும் விலை உயர்வு ஏற்படுகிறது. மொபைல் ஃபோன் விலை குறைகிறது, இன்கம் டேக்ஸில் மாற்றமில்லை, லித்தியம் பேட்டரி விலை குறையும், மெடிக்கல் எஜுகேஷன் லோன்ல டேக்ஸ் குறையும். அதேபோல் பெண்கள் தங்கி படிப்பதற்கு ஒரு மாவட்டத்துக்கு ஒரு விடுதி அமைக்கவும் இந்த பட்ஜெட்டில் நம்முடைய நிதியமைச்சர் சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரானிக்ஸ் செமிகண்டக்டருக்கு 40,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. யுவ சக்தி, அதாவது இந்த பட்ஜெட் ஆனது இளைஞர் சக்தியை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட பட்ஜெட். யுவ சக்தினா இளைஞர் சக்தி அடிப்படையாக கொண்டதான் உருவாக்கப்பட்டது இந்த 2026 பட்ஜெட்டு. நம்ம தமிழ்நாட்டுக்கு என்னெல்லாம் பண்ணிருக்கீங்க, தமிழ்நாட்டு பேரில் எங்கெல்லாம் வந்துருக்கு பார்க்கும்போது புலிக்காட்டு ஏரி அதை சுற்றுலா மேம்பாடு டெவலப் ஆகும்னு சொல்ல புலிக்காட்டு ஏரியில் சுற்றுலா மேம்படுத்தும்னு சொல்லியிருக்காங்க. ஆதிச்சநல்லூரில் கலாச்சார மையம் உருவாக்கும்னு சொல்லி ஆதிச்சநல்லூரில் கலாச்சார மையம் கல்ச்சரல் சென்டர், புதிய மலையிலே சுற்றுலாத்தலம் போகணும்னு சொல்கிறாங்க. அதே போல் ஹை ஸ்பீடு காரிடார் 7 ஹை ஸ்பீடு காரிடார் உருவாக்குறாங்க நம்ம இந்தியா முழுவதும். அதில் வந்து நம்ம சென்னை, ஹைதராபாத், சென்னை, பெங்களூர் இந்த 2 இடத்துல நம்ம பேர் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. ஹை ஸ்பீட் காரிடார் இந்த ரயில்வே வழித்தடத்தில் உள்ள ஹை ஸ்பீட் காரிடோரில் சென்னை ஹைதராபாத் ரயில்வே தளமும் சென்னை பெங்களூர் ரயில்வே வழித்தடமும் மேம்பாடுன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு 100 ரூபா வருமானம் வந்துருந்தா அதில் 24 ரூபா கடன் கொடுத்தது கிடைக்கிற வருமானம், 21 ரூபா வருமான வரி மூலம், 18 ரூபா கார்பரேட் நிறுவன வரி, 15 ரூபா ஜிஎஸ்டி, 10 ரூபா வரியற்ற வருமானத்துக்கு கிடைக்குது, 6 ரூபா உற்பத்தி வருமானத்துலேருந்து, 4 ரூபா சுங்க வரியிலிருந்து, 2 ரூபா நான் டெபிட் கேபிட்டல்ஸ் கிடைக்குது. மொத்தம் 100 ரூபா. இதான் நம்முடைய பொதுவாக சொல்ல போனால் நம்முடைய வருமானம் இவ்வளவு தான் 100 ரூபா. ஆனால் நமக்கு எவ்வளோ செலவுன்னா 104 ரூபா செலவு. வருமானம் 100 ரூபா, நம்முடைய செலவு 104 ரூபா. வருமானம் 100 ரூபாய் வருமானத்தில் நமக்கு செலவு எவ்வளோதுன்னா 104 ரூபா செலவாகுது. இந்த 104 ரூபாய் எப்படிலாம் செலவுன்னு பார்க்கும்போது மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிப்பது 22 ரூபா, வட்டி இன்ட்ரெஸ்ட் கொடுப்பது 20 ரூபா, மத்திய அரசு திட்டங்களுக்கு 17 ரூபா, டிஃபென்ஸ் பாதுகாப்பு 11 ரூபா, மத்திய அரசு பங்களிப்பு திட்டங்களுக்கு 8 ரூபா, இதர செலவு நிதி ஆணையத்தில் வந்து 7 ரூபா, மானியங்களுக்கு 6 ரூபா, பென்ஷனுக்கு 5 ரூபா, இதர செலவுன்னு 8 ரூபா, மொத்தம் 104 ரூபா செலவாகுது. இது போன்று போட்டித் தேர்வுக்கு தேவை நிறைய தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய சிசே அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.